ஆடிட்டரை பொறுத்தளவில் எப்போதுமே சொல்லுவாங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஒரு ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என் தம்பி ஒரு கம்பெனி வச்சிருக்கான். அந்த கம்பெனிக்கு போய் நான் ஆடிட் பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்துருந்துச்சுன்னா கூட, ஒரு ஃப்ராடே நடந்துருந்துச்சுன்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னா, என் தம்பி கூட பாருப்பா இது மாதிரி நடக்குது, எல்லாம் சரி பண்ணிக்கோ. ஆடிட் ரிப்போர்ட்டில் யாராவது வந்து பேட் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா உன் கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி நான் அவனை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் தான் பண்ண ட்ரை பண்ணுவேனே தவிர, அங்கே போய்ட்டு திஸ் கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால ரொம்ப நம்ம வந்து வென் ரிலேட்டட் பார்ட்டிஸ் இருக்கும் போதோ, இல்லை நானே ஒரு கம்பெனியில் வந்து 50% ஷேர் ஹோல்டராக இருக்கேன், நான் அங்கே போய் ஆடிட்டராக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது, என்னோட கம்பெனியோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் பேட் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடிட்டரை நீங்கள் கூப்பிட்டு ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா, மேக் ஷுர் தெர் இஸ் நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்டு. அவருக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த வகையிலையும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியோ, இல்லை ஒரு ரிலேட்டட் பார்ட்டி, அதாவது அவங்களோட தம்பி தங்கச்சி அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்களோட பொண்ணு மாப்பிள்ளை ஏதோ ஒன்று அவங்களோட ரிலேஷன்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள் அங்கே யாராவது ஒர்க் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களால வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டுன்னு வைங்களேன், அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ஏதோ சண்டை, தே கோயிங் ஆன் லைக் அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் அவள் ரொம்ப அப்படியே ஷீஸ் இன் அ வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் மோட், இல்லை வீட்டில் ரொம்ப ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ரொம்ப தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் வீட்டில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து காலை 7 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டு ஃபோனை வச்சிருக்கா. நான் சொன்னேன் பரவாயில்ல, கிளாஸ்லாம் நீ கட் பண்ணக்கூடாது, நீ கண்டிப்பாக கிளாஸ்க்கு வந்து உட்காரு, எதனாலும் நம்ம பார்த்துக்கலாம், நான் சொல்கிறேன்னு வைங்க. அந்த பொண்ணு கிளாஸ்க்கு வர லேட்டாக வர, ஒரு 1/2 hour லேட்டாக வர. அவட்ட போய் நான் கேட்க முடியுமா ஏன் லேட்டுன்னு? ஏன்னா எனக்கு தான் தெரியுமே, எனக்கு அவர் ரிலேட்டட், எனக்கு தெரியும் வாட் ஷீ இஸ் கோயிங் த்ரூ. நான் போய் அவங்களை கேட்க முடியுமா ஏன் லேட்டாக வரக்கூட சொல்ல முடியுமா? இதுவே எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு வராங்க, அவங்க வந்து லேட்டாக வரதுக்கான காரணம் நிஜமாக அவங்க வீட்டில் ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸாக இருக்கலாம், அவங்க அப்பா உடம்பு சொல்லி இதோ ஒன்று இருக்கலாம். பட் என் கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றதுனால நான் இதை பற்றி யோசிக்க மாட்டேன். நான் என்ன கேட்பேன், ஏன் லேட்டு, வை யூ லேட், டோன்ட் பி லேட் டு கிளாஸ், கம் அண்ட் சிட் அப்படி சொல்லிட்டு முடிச்சிருவேன்ல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தப்பு செய்கிறவனுக்கு பின்னாடி 1008 ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அதெல்லாம் ஆடிட்டர் பார்த்துட்டு உட்காந்துருந்தாருன்னா அவரால் வந்து ஒரு அப்ஜெக்டிவாக கிளியர் கட்டாக ஒரு ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஆடிட் ரிப்போர்ட், ஒரு ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்குற ஆடிட்டர் எப்போதுமே எப்படி இருக்கணும்னா, அந்த பக்கம் இருக்கிறவன் அவனோட சிச்சுவேஷன், அவனோட ஜஸ்டிஃபிகேஷன், அவனுடைய கூற்று இவன் நம்ம ஆடிட்டர் கேட்கணும் அவசியமே இல்லை. ஆடிட்டர் பொறுத்த வரைக்கும் சரினா சரி, தப்புனா தப்பு, அவ்வளோதான். தப்புனா தப்பு தான், நோ மீன்ஸ் நோ, ராங் மீன்ஸ் ராங். இந்த ஸ்டாண்டு ஒரு ஆடிட்டர் எடுக்கணும்னா அவருக்கு அந்த பக்கம் இருக்க கம்பெனி சைடில் யாருக்கூடையும் எந்த ஒரு பிணக்கும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு, எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆடிட்டரால் தான் இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல், யாருக்கும் சப்பார்டினேட்டாக இல்லாமல், யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்களையும் அவர் இல்லாமல் கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்புன்னு அவரால் சொல்ல முடியும். அதனால் எப்போதுமே எல்லா கம்பெனிஸ்க்குமே மேண்டேட்ரியாகவே இண்டிபெண்ட்டான, அந்த கம்பெனிக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத, அந்த கம்பெனியில் அவர் எம்ப்ளாயியாக இருக்கக்கூடாது, அந்த கம்பெனிக்கும் அவருக்கும் எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத ஒரு பர்சனை தான் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு கம்பெனிஸ் ஆக்ட்